meaningful. As you move forward, we wish you all the best in your future pursuits. Prayer is God's ordained way to bring His miracle power to bear a human need. Let us begin the function by invoking the blessings of God with a prayer song. Leadership is not about title or destination. It's about impact, influence and inspiration. Now I kindly request our principal Dr. V. Vedagiri Iswaran sir to welcome the gathering. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியின் சார்பாக ஃபேர்வெல் கம் பிளேஸ்மெண்ட் டே செலிப்ரேஷன் 2024-25 ஆண்டு கல்வி ஆண்டுக்காக நிகழ்ச்சி இதே துவங்க உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுத்து கொண்டிருக்கும் நமது கொங்கு வேளாளர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரஸ்டின் தலைவரும் நமது ஃபேர்வெல் கம் பிளேஸ்மெண்ட் டே செலிப்ரேஷன் ஃபங்க்ஷனுடைய தலைவருமாகிய உயர் திரு டாக்டர் ஆர் குமாரசாமி ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த விழாவில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே ஒரு அக்கேஷனில் நம்ம சீஃப் கெஸ்ட் கிட்ட பேசுகிற சூழ்நிலை வந்தது. சார் எங்கள் கல்லூரிக்கு எப்போ சார் வரப்போகிறீங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் நான் வந்துடுவேன், எப்படியாவது நான் ஷெட்யூல் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நான் இது பேசுனது ஐ திங்க் நான் ஜனவரி பிப்ரவரியில் இருக்குன்னு நினைக்கிறோம். அப்போ ஏப்ரலில் வருங்க சார், பட் டென்டேட்டிவாக ஏப்ரல் 12 அல்லது 9 இருக்குங்க, நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் டேட் சொல்கிறேன், நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கங்கன்னு சொன்னோம். கண்டிப்பாக சொல்லுங்கள் சார் பண்ணிடலாம் அப்படின்னாரு. கேட்டவுடன் நமது கல்லூரிகளுக்கு உடனே இன்முகத்துடன் கலந்து கொண்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. உயர் திரு எஸ் கிருஷ்ணமூர்த்தி அட்வைசர் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்ஸ் பிரேக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பாடி அவர்களை நமது கல்லூரியின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சார் எப்போ வந்தாலும் ஒரு மேனேஜர் லெவலில் அவர் இன்னொருத்தரை அழைச்சிட்டு வருவார். இந்த முறை நமக்கு கிறிஸ்டோபர் சார் பிரேக்ஸ் இந்தியா ட்ரைனிங் சென்டர் பாடியிலிருந்து வந்திருக்காங்க. அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் முன்னாள் தாளாளரும் தற்போது கொங்கு நேஷனல் மெட்ரிக் பள்ளியின் தாளாளருமாக உயர்ந்த ஆர்.எம். தேவராஜா ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் கல்லூரியின் தாளாளர் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு கொண்டு மிக்க ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். அவரையும் உங்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள துணை முதல்வர், ஐடி முதல்வர், ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியல்லா பணியாளர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள மாணவமணிகள் அவர்தம் பெற்றோர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கல்வியாண்டில் ஏறத்தாழ 480 மாணவர்கள் இந்த இறுதியாண்டு படிப்பை முடித்துக்கொண்டு வெளியில் செல்ல உள்ளார்கள். அவர்களுக்கு தான் இந்த ஃபேர்வெல் டே பெரிய உபச்சார விழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு ஹையர் ஸ்டடீஸுக்கும் மீதி 50% பிளேஸ்மெண்ட்டுக்காகவும் கிட்டத்தட்ட 240 ஸ்டூடெண்ட்டு பக்கமாக பிளேஸ் ஆகியிருக்காங்க. மீதி இருக்கிற 240 பேர் பக்கமாக ஹையர் ஸ்டடீஸ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இந்த 240 பேரில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மினிமம் சேலரி 2.4 lakhs, மேக்ஸிமம் 4.5 lakhs வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். எல்லாமே வெல் ரெப்யூட்டட் கம்பெனி. அந்த கம்பெனிகளுக்கு நமது கல்லூரிகளின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். A real leader uses every issue, no matter how serious and sensitive, to ensure that at the end we should emerge stronger and more united than ever before. One such person is the president of today's function, Dr. R. Kumarasamy sir, president of KVI IT Trust. I request you, sir, to deliver the presidential address. அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு எஸ். கிருஷ்ணமூர்த்தி, அட்வைசர் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் பிரேக் இந்தியா லிமிடெட் சென்னை அவர்களுக்கும், முதல்வர், துணை முதல்வர், ஆசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். உங்களில் பலரும் பணியாணை பிளேஸ்மெண்ட் பெற்றும் மேலும் பலர் உயர்கல்விக்கும் செல்ல இருக்கின்றீர்கள். நன்கு படிப்பதற்கும் நன்கு பணியாற்றுவதற்கும் நல்ல ஆரோக்கியம் முக்கியம். ஏன்னா நல்ல உடம்பு இருந்தால்தான் நல்ல முறையில் பணி செய்ய முடியும். நல்ல ஆரோக்கியத்திற்கு 4 விஷயங்கள் முக்கியம். ஒன்று நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல ஓய்வு உறக்கம், 4வது நல்ல மனநிலை. இந்துக்கு இதை தவிர ஆரோக்கியத்திற்கு வேறு வழிகள் கிடையாது. நல்ல உணவு, நல்ல உடற்பயிற்சி, நல்ல ஓய்வு, நல்ல மனநிலை. துரதிர்ஷ்டவசமாக இன்றைய காலகட்டத்தில் இந்த 4ம் பலருக்கும் சரியாக அமைவதில்லை. ஏன்னா இந்த ஆரோக்கிய கூறுகள் இருந்தால்தான் நம் உடல் நன்றாக இருக்கும். உணவு அப்படிங்கிறது சரியான நேரத்திற்கு சரியான சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றிருக்கின்ற பெரிய குறைபாடு பலரும் காலை உணவை தவிர்த்தல், காலை உணவை குறைவாக எடுத்தல். இது பல வியாதிகளுக்கு வழிவகுக்கும். 30லிருந்து 35% பேர் உடல் எடை கூடுவதற்கு முக்கியமான காரணம் காலை உணவை தவிர்த்தல், காலை உணவை கொஞ்சமா சாப்பிட்றது, காலை உணவை லேட்டா சாப்பிட்றது. ஏன்னா காலை உணவு தான் ரொம்ப முக்கியம். இப்போ சார் வந்திருக்கிற மாதிரி பிரேக்ஸ் இந்தியா போன்ற ஒரு கம்பெனியில் ஆய்வு மேற்கொண்டனர். அவர்களே காலை உணவை கொடுத்து, ஆரோக்கியமான உணவை கொடுத்து தொழிலாளர்களை நீண்ட காலம் பார்த்ததில் அவர்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவர்களுடைய உழைப்பு திறன், கவனிப்பு திறன் எல்லாமே அதிகமாக இருந்தது. ஏன்னா நம்முடைய ஜீன் மரபியல்
10,000 வருடம் பதிவு கொண்டது. நம்ம ஜீன் ஒரு காலத்துல பசியிலும் பட்டினியிலும் இருந்த ஒரு ஜீன். நம்ம காலை உணவு கிடைக்கல அப்படிங்கிறப்ப அந்த உடம்பு என்ன செய்யும்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் போய் உணவை தேக்கி வைக்கும், அதை வேலை செய்வதற்கு அனுமதிக்காது. அதனாலேயே உடல் எடை கூடும், பர்ஃபார்மன்ஸ் குறையும். அதிலே இப்போ இன்றைய இளைஞர்கள் பலரும் விரும்பி சாப்பிடுவது ஃபாஸ்ட் ஃபுட். அதுக்கு தமிழ் என்ன போட்டிருக்கிறாங்க? துரித உணவகம். சமஸ்கிருதத்தில் துரிதம் அப்படின்னா பாவம் அப்படின்னு அர்த்தம். திருதம் அப்படின்னா தான் ஸ்பீடு, துரிதம் என்றால் பாவம். நீங்க கோயிலில் பார்த்திருப்பீங்க, அங்க ஐயர் என்ன சொல்லுவார்னா, மமோ பாத்த சமஸ்த துரித சயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியத்தம், நான் செய்த பாவங்கள் சயத்வாரா அது அழிய வேண்டும், குறைய வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ அந்த துரித உணவகத்துக்கு நாம போறது ஒன்று பாவம் செய்தவர்கள் போவனும், அல்லது அந்த அந்த உணவை உண்டால் நமக்கு கெடுதல் ஏற்படும்படி ஆகும். அடுத்தது உடற்பயிற்சி. இன்று உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி மிகவும் குறைவாக இருக்கிறது. முன்பெல்லாம் வியாதி என்றால் தொற்று வியாதி, இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ். இப்பொழுது தொற்றா வியாதி, நான் கம்யூனிகபிள் டிசீஸ். அதற்கு முக்கியமான காரணம் போதுமான அளவு உடல் உழைப்பு இன்மை. அறிவியல் பூர்வமா மருத்துவ ரீதி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் தன்னுடைய ஆரோக்கியத்திற்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 15,000 ஸ்டெப்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பெண் தன்னுடைய அடிப்படை ஆரோக்கியத்திற்கு 12,000 ஸ்டெப்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க. ஆனா நாம அதுல 10ல் 1 பங்கு கூட செய்யறதில்லை. ஆனால் நம்முடைய உணவு கலோரி அதிகமாயிட்டே போகுது. அதை ஸ்பெண்ட் பண்ற உடல் உழைப்பு, வாக்கிங் எதுவுமே இல்லாதது நம்முடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும். பொதுவா அடுத்தது தூக்கம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் அவசியம் 7 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் உறங்கணும். ஏர்லி டு பெட், ஏர்லி டு கெட் அப். ஆனா நம்ம நிலைமை எப்படி இருக்குது? நாம வாழ்றது இந்தியாவில், ஆனா வாழ்க்கை நேரம் ஜெர்மனி மாதிரி 3 மணி நேரம் தள்ளி. 9 மணிக்கு படுக்க வேண்டிய நாம 12 மணிக்கு படுக்கிறோம். 6 மணிக்கு எந்திரிக்க வேண்டிய நாம 8, 9 மணிக்கு எந்திரிக்கிறோம். ஸோ நாம இந்தியாவில் வாழ்ந்தாலும் நம்முடைய வாழ்க்கை டைம் ஜெர்மனியை போல இருக்கிறது. ஸோ ஏர்லி டு பெட், ஏர்லி டு கெட் அப். அடுத்தது நல்ல மனநிலை. இந்த நாளும் தான் ஒரு அடிப்படை ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. அந்த வகையில் இன்று நீங்கள் நம்முடைய கல்லூரியினுடைய ஃபேர்வெல் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களில் பலரும் பணியாணை பெற்று, பலரும் உயர்கல்விக்கு சென்று நல்லபடியாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Any man who is good by heart is a great man. Greatness lies not in ruling people. It lies in being the cause of happiness in their lives. A true leader is one who leaves memorable footprints of nobility. Now I request our correspondent, Thiru A. Venkatachalam sir, to felicitate the gathering.
இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு எனது காலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான நிகழ்விற்கு மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தலைவர் மருத்துவர் குமாரசாமி அவர்களே, முதன்மை விருந்தினர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அவருடன் வந்திருக்கின்ற கிறிஸ்டோபர் அவர்களே, கல்லூரி முதல்வர் வேதகிரி ஈஸ்வரன் அவர்களே, அவர் தலைமையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அத்துணை ஆசிரியர் பெருமக்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியின் கதாநாயக மாணவி செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது காலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 12 ஆண்டுகள் நாம் ஸ்கூலில் அடிப்படை அறிவு கல்வியை கற்றுவிட்டு வேலை வாய்ப்பு சம்பந்தமான ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது நல்ல வேலையாக அருமையான கல்லூரியான கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 50% வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்ற கல்லூரி பெருமை சேர்த்திருக்கிறது. நம்ம வாழ்க்கைக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பொருளாதாரம் எப்படி வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும், அந்த வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்ற கல்லூரியில் மிக சிறந்த கல்லூரி கொங்கு பாலிடெக்னிக் கல்லூரி. அந்த கல்லூரிக்கு இன்னைக்கு பெருமை சேர்த்த மாணவ செல்வங்கள் எங்களுக்கு நல்ல நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சில 50% வேலை வாய்ப்பு பெற்றிருந்தாலும் மீதி 50% ஹையர் ஸ்டடீஸ் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நீங்கள் மேலும் மேலும் அறிவியல் அனுபவத்தை நீங்கள் மேலும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். வேலை வாய்ப்பு சென்றாலும் ஹையர் ஸ்டடீஸ் சென்றாலும் மேலும் மேலும் மெருகேற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். கல்வி மற்றும் இருந்து கொண்டே படித்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல அனுபவம் ஏற்படும். நீங்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் அதனோட அப்படியே இன்வால்மெண்ட் ஆகிடணும். இப்போ பார்த்தா நம்ம முதன்மை விருந்தினர்கள்லாம் எந்த மாதிரி ஜாயின் பண்ணி எவ்வளோ அளவு முன்னேறி இருக்காரு ஒரு கம்பெனிக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அசந்து போயிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு நிர்வாக திறமை கொண்டவர் தான் உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறாரு. நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களை உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமும் இந்த நல்ல நாளிலே நாம் உங்களையெல்லாம் வாழ்த்து கடமைப்பட்டிருக்கின்றேன். வேலைக்கு செல்பவர்களாகட்டும், ஹையர் ஸ்டடி செல்பவர்களாகட்டும், அந்த தன் மகனை சான்றோன் என கட்ட தாய் போல வந்திருக்கின்ற பெற்றோர்களாகட்டும், அனைவரும் வருங்காலத்தில் எல்லா வளம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நீண்ட ஆயுளோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி கேட்டுக்கொண்டு கொங்கு கல்லூரியை நீ மறக்கக்கூடாது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Now we request Thiru R.M. Devaraja sir, correspondent of Kongu National Matric Higher Secondary School, to felicitate the gathering. மேடையிலே வீட்டிற்கும் ஆண்டோர்களே, முதல்வர்களே மற்றும் கீழே வீட்டிற்கும் மாணவ கண்மணிகளே, இங்கே உங்களை எல்லாம் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க நிறைய. அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாரும் நம்ம பையன் எப்படி படிக்கிறான், என்ன பிரைஸ் வாங்க போகிறான், இதெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கிற அது பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படித்து இப்போ இன்ஜினியரிங் கலைஞருக்கு போகலாம், வேலை வாய்ப்புக்குள்ளே போகலாம், எதில் போனாலும் சிறந்த மாணவனாக இருக்கணும். அங்கே போனால் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு வேலையில் நான் நிறைய தடவை போயிருக்கேன். நான் பாலிடெக்னிக்கில் முதல் தடவை இருந்திருக்கிறேன். இதே பாலிடெக்னிக்கில் இப்போ கடந்த 6 வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே இருந்திருக்கிறேன். அப்போல்லாம் என்னென்னா நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். சென்னை, பெங்களூர், எல்லா ஊர்களுக்கும் போய் அங்கே கம்பெனியிலெல்லாம் வேலை வாய்ப்புக்காக நாங்கள் தேடி இருக்கிறோம், நானும் முதல்வர் அவர்களும். அதில் என்னென்னா 6 மாதம் அல்லது தீராத 1 வருஷத்துக்கு இருப்பாங்க. அப்புறம் அம்மா நினைப்பு வந்துடுது, அப்பா நினைப்பு வந்துடுதுன்னு வீட்டு கொடியாந்துடும். அப்படியெல்லாம் வரக்கூடாது.
நீங்கள் என்ன பண்ணணும்னா கிடைக்கிற வேலையை செவ்வனே செய்யணும். இன்னும் மேலே போகணும்னு நீங்கள் அதில் உழைப்பை கொடுத்தீங்கன்னா தான் அதில் நீங்கள் திறம்பட செய்ய முடியும். நீங்கள் போயிட்டு உடனே வீட்டு நினைப்பு வந்தோடனே 6 மாதம் இருந்துட்டு உடனே வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அம்மா பார்க்கணும், அப்பாவை பார்க்கணும், வந்துட்டு போகிறதில்ல. நான் நிறைய தடவை பார்த்துட்டேன், நிறைய கம்பெனிகளுக்கும் போயிருக்கேன். இப்போ பிரேக்ஸ் இந்தியாவில் நாங்கள் 2 தடவை போயிருக்கிறோம். சார் கிருஷ்ணன் சார்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம். அதனால் கிடைக்கிற வேலையை மேற்கொண்டு படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிப்பு ஒன்று தான் யாரும் கொடுக்க முடியாது. பணம் காசு 6 வேணாலும் கொடுத்துருவாங்க. என்ன அப்பா அம்மா கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுப்பாங்க, மற்ற மாமா மச்சான்லாம் கொடுப்பாங்க. ஆனால் படிப்பு ஒன்று எப்போவுமே யாரும் கொடுக்க முடியாது. குதிரையை கொண்டுட்டு போய் தண்ணிட்டு தான் நிறுத்த முடியும், குடிக்க வைக்க முடியாது. ஆச்சா, மாடாக இருந்தால் பார்த்துடலாம். அதனால் நீங்கள் எல்லாம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் மனசில் நினைக்கிறது என்னென்னா இந்த வேலையா இதுக்கு மேலே போகணும் அப்படின்னு மனசில் உறுதி வேணும். அந்த மாதிரி உறுதியாக எடுத்து நீங்கள் மேலும் மேலும் சிறந்த மாணாக்கர்களாக வருவேணும்னு வேண்டி விரும்பி கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I kindly invite Mr. J. Rajkumar, sir, lecturer of Basic Science Department, to introduce our chief guest to the gathering. It is my special privilege to introduce our today's function chief guest. He has an illustrious career spanning over 3 decades in HR, industrial relation, personnel and general administration across various manufacturing organizations. He got many degrees and specially gold medalist in MSc, MBA, PG, DLA and got first class in BL and PG DHRM. He started his career as assistant manager, personnel and HR. Gradually he promoted as senior GM and he was promoted to vice president, and finally he transitioned into the role of advisor special project in Brakes India Limited, Chennai. His notable achievements are instrumental in establishing harmonious industrial relations, leading Brakes India to win the Tamil Nadu government's Industrial Relations Award for 7 years, 6 consecutively. Initiated the common recruitment program through which around 3,000 trainees are recruited every year from 75 more polytechnics for employment at Brakes India and its group companies across Tamil Nadu over the past 25 years. His additional responsibilities and contributions are the chairman of Regional Advisory Committee, the board member of the National Institute of Technical Teachers Training and Research, the vice president, vice chairman of Tamil Nadu Employees Federation of Southern India, the National Governing Council member of All India Manufacturing Organization, the board of studies members of Shastra School of Management, University of Madras and various polytechnic institutions in Tamil Nadu, and also the life member in Indian Society for Training and Development. His training and development initiatives are spearheads Brakes India Technical Training Center, providing behavioral, technical and skill-based trainings. Trained 2,500 more engineers annually through apprenticeship schemes and set up skill development centers in Tamil Nadu. Enabled women's workforce inclusion under the PM's mission, earning Brakes India the Best Employee Award. Strengthened industry academia ties and launched career programs for diploma trainers. He is a visionary leader dedicated to workforce empowerment, skill development and fostering strong industry academia collaboration. He is our today's chief guest, respected Thiru S. Krishnamurthy sir, advisor special project Brakes India Private Limited, Chennai. On behalf of our Kongu Polytechnic College, we heartily welcome both of you sirs. As a token of our love and gratitude, I invite Dr. R. Kumarasamy sir, President, KVIT Trust, to honor our chief guest with Ponnadai.
Now, I request our President of KVIT Trust, Dr. Kumarasamy sir, to honor Thiru S. Christopher Reuben sir, Principal of Breaks India Technical Center with Ponnadi. Thank you, sir. Now I request our chief guest, Thiru S. Krishnamurthy sir, Advisor, Breaks India Private Limited, to deliver the chief guest address. Very good morning. Good morning. எவ்வளவு பெரிய எனர்ஜி, எவ்வளவு பெரிய ஹாலு, என்ன யங் மைண்ட்ஸு, ஃபியூச்சர் இந்தியன்ஸு, நாளைக்கு இந்தியா வாழ போறவங்க நீங்க. உங்க சவுண்ட் வந்து எப்படி இருக்கணும்? அமெரிக்கா கேட்கணும். வெரி குட் மார்னிங். First of all, I am very happy to be here as a chief guest for this farewell as well as placement day of this Kongu Polytechnic. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை பிரின்சிபால் அவர்களுக்கும் மற்றும் அத்துணை அதிகாரிகளுக்கும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாபெரும் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் பிரின்சிபல் திரு வேதகிரி ஈஸ்வரன் அவர்களே, பிரசிடென்ட் ஆஃப் த ட்ரஸ்ட் டாக்டர் ஆர் குமாரசாமி அவர்களே, கரஸ்பாண்டன்ட் ஆஃப் த ட்ரஸ்ட் திரு ஏ வெங்கடாச்சலம் அவர்களே, மற்றும் கரஸ்பாண்டன்ட் மற்றும் எனது நண்பராகிய திரு தேவராஜ் அவர்களே, மற்றும் இதர பேராசிரியர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் இந்த மாபெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஐ திங்க் இது எனக்கு 3வது ஃபங்க்ஷனும் 4வது ஃபங்க்ஷனும் இந்த காலேஜுக்கு வருது. அதுவோ தெரியல, இந்த காலேஜுக்கு வரணும்னாலே ஒரு ரொம்ப ஒரு உத்வேகம், வரணும், பேசணும், செய்யணும். இது ஏன் தெரியல. காரணம் இயற்கையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு மேபி இருக்கலாம். பிரெக்ஸ் இந்தியாவும் கொங்கு பாலிடெக்னிக்கும் கடந்த 16 வருஷமா பிளேஸ்மெண்ட்டுக்கு இங்கே வந்துட்டு இருக்கோம், பிளேஸ்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் பெரிய லெவல்லையும் வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் பிளேஸ்மெண்ட் ஆபீசர்ஸ் மீட், பிரின்சிபல் மீட் பண்ணும்போது ஒரு வருடமும் தவறாம கொங்கு பாலிடெக்னிக்லேருந்து கரஸ்பாண்டன்ட் லெவல்லையும் சரி, பிரின்சிபல் லெவல்லையும் சரி, அந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பித்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். இதுதான் எங்களுடைய ஒரு தொடர்பு. இந்த உறவு எப்படி வருது அப்படின்னா அதுக்கு சொல்ல முடியாது. பட் ஆனால் இவ்வளவு பெரிய கல்லூரி 40 வருட காலம், நான் உங்க பிரசிடென்ட்டோட பேசிட்டு இருந்தேன், 40 வருட காலம் முன்னாடி இதை ஆரம்பிச்ச முன்னோர்கள் எந்தவித ஒரு பலனும் எதிர்பார்க்காம, இன்ஃபேக்ட் இருக்கிற சொத்தை வித்து இதை ஆரம்பிச்சாங்களாம். யோசிச்சு பாருங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இன்னைக்கு வந்து எல்லா விஷயங்களையும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க ஹோட்டல்ல போய் 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, டிப்ஸ் கேட்கறான். எதிர்பார்ப்பு இல்லாம எங்கேயுமே இல்லை. எதிர்பார்ப்பு இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. அதான் கடவுள் வந்து படைச்சாராம் உலகத்தை. படைக்கும் போது என்ன பண்ணாராம், நாரதத்தின் அந்த ஜெக்கை வாங்கிட்டு ஒரு தண்ணியை தெளிச்சாராம், கடல் உருவாகிச்சான். இன்னொரு டிராப் தண்ணியை விட்டாராம், நிலம் உருவாகிட்டான். இன்னொரு டிராப் தண்ணியை விட்டாராம், மலை உருவாகிட்டான். மனிதன் உருவாகிட்டானா. லாஸ்ட் டிராப்பை விட மாட்டேன்ட்டாராம். நாரதர் கேட்டார், ஏன் அதை விட்டு? இது எதிர்பார்ப்பு. மனுஷனுக்கு வந்து இந்த எதிர்பார்ப்பை கொடுத்துட்டோம்னா அவன் வாழ்க்கையில் வேலையே செய்ய மாட்டான். அவர் சொன்னார் இல்லைங்களா, இது இந்த காலத்து ஜென்ரேஷன்ல நான் போய் கேட்டேன், ஏன் காலையில் சாப்பிடுங்களான்னு கேட்டேன். நோ நோ நோ, வி வில் ஆல்வேஸ் டேக் ஒன்லி பிரஞ்சுனாங்க. நீ பிரஞ்சுனா என்னமான்னு கேட்டேன். பிரஞ்சுனா பிரேக், லஞ்ச் ரெண்டு சேர்த்து அதுக்கு பேர் பிரஞ்சான். 10:30 மணிக்கு சாப்பிட்டா அதுக்கு பேர் பிரஞ்சான். இன்னைக்கு காலம் வந்து மாறிட்டு இருக்கு. பட் ஆனா அட் தி சேம் டைம் இந்தியாவோட வளர்ச்சி வேகமா போயிட்டு இருக்கு. இந்தியா இன்னைக்கு இவ்வளவு வேகம் ஏன் வளருதுன்னு காரணம் பிகாஸ் ஆஃப் யூ பீப்புள். நீங்க தான். இந்தியாவில் 65% வந்து இளைஞர்கள், இளைஞர்கள். 140 கோடியில 70 லட்சம் பேர் இன்னைக்கு விமன். ஒரு காலத்தில் விமன் எம்ப்ளாயிஸ் பிரிச்சே பேசுவாங்க. ஒன்லி எல்லாருமே மேல் தான் வேலைக்கு போகணும், ஃபீமேல் வேலைக்கு போக கூடாது, அவங்க அடுப்பங்கரையோட சரி அப்படின்னு. இன்னைக்கு இல்ல, ஆகாசத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க.
நாளைக்கு வந்து இந்த உலகத்தை ஆள போறாங்க. ஏன்னா 50% ஆஃப் த பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா இஸ் இன்னைக்கு விமன். எங்க நிர்வாகத்தில் 37% விமன் கொடுக்கணும்னு சொல்லி எங்க எம்பி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கார். 37, 33 கூட கிடையாது. அப்போ இந்தியாவோட வளர்ச்சி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சிக்கு வித்திட்டவங்க தான் இவங்க மாதிரி ஆட்கள். அன்னைக்கு எந்த பலனும் எதிர்பார்க்காம ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி இந்த கல்வியை கொடுக்கணும், படிக்க முடியாதவங்க கொடுக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு 42 காலத்தில் நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? அதுல எனக்கு வரதுக்கு என்ன ஒரு இது சந்தோஷம் தான் வரும். ஏன்னா நீங்க எந்த நாட்டில் பிறந்திருக்கீங்க? இந்தியாவில் பிறந்திருக்கீங்க. ஞாபகம் வச்சுங்க, இந்தியா இஸ் கோயிங் டு பி நம்பர் 1 2047. இன்னைக்கு இந்தியா 3வது இடத்துல இருக்கு. 140 கோடி மக்கள் இருக்காங்க. 65% இளைஞர்கள் இருக்காங்க. வேற என்ன வேணும்? உழைக்கிறதுக்கு நல்ல மனநிலை உள்ள அறிவாளிகள் இருக்காங்க இந்தியாவில். இந்த மாதிரி கல்லூரிகள் அந்த அறிவாளிகளை உருவாக்குறாங்க. எங்களை மாதிரி நிறுவன அந்த அறிவாளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க. நீங்க இணைஞ்சு நல்லா செயல்படுத்துறீங்க. இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கோங்க, ஜெர்மனி எடுத்துக்கோங்க, பிரான்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாம் இந்திய வழி ஆட்கள் தான் அங்க ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதனால? அவங்களுடைய உழைப்பு. இன்னைக்கு திரு கருப்பு அவர் குமாரசாமி சார் பேசும்போது சொன்னார், 4 விதமான நம்ம பொறுப்பு எடுத்துக்கணும். உடல் நலம், அது ஆரோக்கியத்துக்கு முக்கியம், காலை உணவு அப்படின்னு சொன்னார். இப்ப காலை உணவு பிரெஞ்சா எடுத்து சென்னையில எல்லாம் போனீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு பிரியாணி. அதுக்கு கூட்டத்தை பார்த்தா 100 பேர் நிற்பான். 1 மணிக்கு ஒரு வேன்ல கொண்டு நிறுத்துவான். ஒரு சர்வே எடுத்தாங்களாம், நெக்ஸ்ட் 20 வருஷத்துல எந்த பிசினஸ் ஃபர்ஸ்ட் வரும்னு சர்வே எடுத்தாங்களாம். எந்த பிசினஸ் வரும்? ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? முதல் பிசினஸ் பிரியாணி. தெருக்கு தெரு பிள்ளையார் இருக்கிறோ இல்லையோ, பிரியாணி கடை இல்லாத தெருவே கிடையாது சென்னையில். 2வது ஜிம்மு, இந்த எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா, அந்த அது வந்து நிறைய டெவலப் ஆகும். 3வது ஆஸ்பத்திரி. பாருங்க, 3 லிங்க் பண்ணி பாருங்க. இவன் நிறைய சாப்பிட்டுட்டு காசை கொடுத்து உடல்நலம் பண்றான், அதுல சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறான். ஸோ செலவு பண்ணி நம்ம உடல்நலத்தை கெடுத்துட்டு இருக்கோம். அதான் அவர் சொன்னார், நல்லா இருந்தது அந்த கருத்து. உடல்நலம் முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். இன்னைக்கு எங்க நிறுவனத்தில் இன்னைக்கு டீ, புழுங்கரிசி தான் சாப்பாடு எல்லாருக்கும், எனக்கும் சரி, என்னோட தொழிலாளிக்கும் சரி. ஏன்னா அந்த ஆரோக்கியம் முக்கியம். ஸோ அந்த வகையில் இந்தியாவில் ஆரோக்கியம் உள்ள இளைஞர்கள் நீங்க இருக்கீங்க. நீங்க இந்த இந்தியா வளர்க்க போறீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் பாலிடெக்னிக்ல படிக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் வந்து நான் என்னோட கதவை திறந்தேன்னா 10,000 அப்ளிகேஷன், பிஇ படிச்ச அப்ளிகேஷன் வருது. ஆனா பாலிடெக்னிக் வர மாட்டேங்குது. நாங்க பாலிடெக்னிக் தேடி ஓடி வரோம். ஐயா வரீங்களா எங்க கம்பெனிக்கு? அவன் சொல்றான், சார் நான் 4 ஆர்டர் வச்சிருக்கேன் சார், உங்க கம்பெனியில நின்று வேலை செய்யலாமா சார், உட்கார்ந்து வேலை செய்யணுமா சார்? கேள்வி கேட்கறான். பாலிடெக்னிக் படிச்சவன். பிஇ படிச்சவன் என்ன சொல்றான், சார் எந்த வேலை கொடுத்தாலும் சரி சார், ஸ்டைபன் கூட வேண்டாம் சார். என்னங்க, ஸ்டைபன் கூட வேண்டாம் சார், வேலை கொடுங்க, பிரேக்ஸ் இந்தியான்னு கொடுத்தீங்கன்னா நான் உள்ள போயிடுவேன். பாலிடெக்னிக் படிகளுக்கு நாங்கள் வேலை தரோம், ஸ்டைபன் தரோம், சாப்பாடு தரோம், வேலை கற்றுக் கொடுக்குறோம். இல்லை சார், இந்த கம்பெனியில் கொடுக்குறாங்க, இந்த கம்பெனியில் இருக்கு. ஸோ இன்னைக்கு உங்களுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு. பெற்றோர்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தயவு செய்து உங்க பையன் என்ன டிப்ளமா தான் படிச்சிருக்கானா, அவனுக்கு கல்யாணம் ஆகாது, மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சென்னையில் பாதி ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் பிஇ படிச்சவங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். கல்வி அறிவு வந்து வேற, தொழில்நுட்ப அறிவுங்கிறது வேற. கல்வி அறிவுங்கிறது ஏற்று சுரக்கா கறிக்கு உதவாது. தொழில்நுட்ப அறிவு நீங்க படிக்கிறீங்க. இன்னைக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. 1,50,000 பாலிடெக்னிக் மாணவர்கள் வர வேண்டிய இடத்துல இன்னைக்கு 50,000 பேர் தான் வராங்க. ஆனா எனக்கு ரிக்வயர்மெண்ட் வந்து 3 லட்சம் பேர் எனக்கு வேணும், ஆள் இல்லை. அதுல பாதி பெண்கள் வந்து டிப்ளமா முடிச்சு அப்படியே காண போயிடுறாங்க. இல்ல சார் அவங்க மேரேஜ் பண்ணிடுறாங்க அப்பா, இல்ல வெளியெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, இல்ல அப்படியே. தயவு செய்து பண்ணாதீங்க. இன்னைக்கு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி, பெண்கள் நினைக்கிற மாதிரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில டஃப் கிடையாது, எல்லாம் ஈஸி ஜாப் தான். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குங்க. டெக்னாலஜி வந்து இண்டஸ்ட்ரி 4.0 சொல்றோம். டிஜிட்டல் எல்லாமே பட்டன் தான். இனிமே இந்த எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. யாரு வேணா எந்த வேலை வேணா எப்படி வேணா செய்யலாம், சம்பளமும் ஈக்குவலா தான் கொடுக்குறோம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒரு
கப்பல் ஷிப்பில் வந்து நின்று போச்சு. ஷிப்பு நின்றவன என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பதற்றோம். அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரை கூப்பிடுறான், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரை கூப்பிடுறான், எல்லாம் வந்து பார்க்குறான், ஒன்றும் பண்ண முடியல. அங்கே வேலை செய்கிற கடைநிலை ஊழியர் மெயின்டெனன்ஸ் அவனை கூப்பிடுறான். அவன் ஒரு சுத்தியில கொண்டு 2 தட்டு தட்டினான், கிளம்பிட்டு படகு 10,000 ரூபாய் பில்லு போட்டான். என்னையா 2 தட்டு தட்டு 10,000 பில்லு, வேற தட்டினதுக்கு 10 ரூபா தான். 9,990 ரூபா என் மூளைக்கு. ஏன்னா நான் பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன், எனக்கு தொழில்நுட்பம் தெரியும். நான் அதை வச்சு பயன்படுத்தி எனக்கு 9,990 ரூபா கொடுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. எனக்கு சென்னையில் இன்ஜினியருக்கு வேலை வாய்ப்பு, அப்ரெண்டிஸ் எல்லாம் வராங்க. பிளம்பருக்கு வேலை வாய்ப்புக்கு ஆள் இல்லை, பிளம்பருக்கு ஆள் கிடையாது. பிளம்பரை கூட்டிங்கனால 250 ரூபா, கூப்பிட்டீங்கனால 1 மணி நேரம் வேலை பண்ண 500 ரூபா. பட் நம்ம என்ன பண்றோம், தொழில்நுட்பத்தை ஏன் படிக்கணுங்கிற ஒரு கலாச்சாரம் மாறுது. தயவுசெய்து பண்ணாதீங்க. இன்னொன்று நான் சொல்ல விரும்புறேன், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில இந்தியா 5வது இடத்துல இருக்கு. 2 வீலர் செய்யறதுல இந்தியா 2வது இடத்துல இருக்கு. 4 வீலர் செய்யறதுல இந்தியா 4வது இடத்துல இருக்கு. ட்ரக் செய்யறதுல இந்தியா 7வது இடத்துல இருக்கு. இந்தியா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. பிரான்ஸும் ஜெர்மனியும் இப்ப கீழே போயிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு மேல இப்ப சைனா தான் இருக்கான். சைனாவை ஈஸியா வின் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம இந்தியர்களுக்கு மூளை இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, பண்பாடு இருக்கு. அதனால நம்ம ஈஸியா மேல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். சோ இன்னைக்கு ஆட்டோமொபைல் துறை வளர்ந்துட்டே போகுது. இன்னைக்கு இன்ஜினியரிங் வந்து நல்லா வளருது. இன்ஜினியரிங் நல்ல வேல்யூ இருக்கு. நீங்க எந்த இன்ஜினியரிங் வேணா படிங்க, சிவில் படிங்க, மெக்கானிக்கல் படிங்க, ஆட்டோமொபைல் படிங்க, கம்ப்யூட்டர் படிங்க, எந்த பிரிவாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இன்னைக்கு இன்ஜினியரிங் வச்சுதான் நிறைய டெவலப்மெண்ட்ஸ். சந்திராயன், ஆதித்யா, ஸ்பேஸ் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. பாம்பேல அகமதாபாத் புல்லட் ட்ரெயின் விட போறாங்க. மொபைலிட்டி, டிரான்ஸ்போர்டேஷன் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்கு. கோவிட்ல வந்து எதுவுமே நடக்காத இடத்துல இந்தியா வந்து நம்பர் 1. அங்கேயும் இன்ஜினியரிங் தான் ப்ளே பண்ணியிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டிங்கிறாங்க, கிரீன் ஹைட்ரஜன்ங்கிறாங்க, எலக்ட்ரிக்கல் காருங்கிறாங்க, எல்லாத்துலயும் நீங்க தான் இருக்கீங்க. இந்தியா அந்த அளவுக்கு வளரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம அது கூட எரிஞ்சு போக கூடாது. இந்த நேரத்தில் நான் முக்கியமா இந்த கல்லூரியில உங்களுக்கு உதவியா இருந்த பேராசிரியர்களையும் துறை தலைவர்களையும் பிரின்சிபாலுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் பேஸ் இன்னைக்கு. ஏன்னா ஒரு மனிதனை நல்ல மனிதனா மாக்கிறதுக்கு பேஸ்மெண்ட் யாருன்னா அவங்க தான். இன்ஃபேக்ட் ஒரு உங்களுக்கு தெரியுமா தெரியல, கர்னல் சாண்டர்ஸ் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 65 வயசு வரைக்கும் பிசினஸ் பண்ணி பார்த்தாரு, பண்ணவே முடியல, தோத்து போனார். கடைசியில் அவருக்கு எல்லா ரெசிபியும் இருந்தது. சிக்கன்ல வித்தியாசமான ரெசிபிலாம் வச்சிருந்தார், யாருமே அவர் மதிக்கல. ஆனா விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அதை வச்சு அவர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லா KFCன்னு ஒரு பெரிய நிறுவனம் இன்னைக்கு சிக்கன் ரெசிபி. உங்க எல்லாரும் தெரியும், KFC போகாத ஆளே இருக்க மாட்டீங்க. அதோட நிறுவனர் வந்து 65 வயசுல அதை அச்சீவ் பண்ணாராம். அச்சீவ் பண்றதுக்கு உண்டான வேல்யூ சிஸ்டத்தை கொடுக்கிறது யாரும் அந்த பேராசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கோம் இந்த நேரத்தில். ஏன்னா நாளைக்கு நீங்க போகும்போது ஒவ்வொரு நேரத்திலையும் அவங்களை நினைச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. நான் இன்னைக்கு என்னுடைய எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சரை, அவர் பேர் செல்லப்பா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், இப்போ அப்படி நிற்குது மண்டையில. நம்மளுக்கு அந்த சொல்லிக் கொடுத்த பாடங்கள் நிற்கணும்னா அவங்க. 2வது நான் நன்றி சொல்ல வேண்டியது பெற்றோர்கள். நான் வண்டி இழுத்தாலும் பரவாயில்ல சார், நான் கூலி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் கிளர்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, என் பையன் அந்த வேலைக்கு வரக்கூடாது, பையன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும், அவன் வளர்ச்சியை பார்த்து நான் சந்தோஷப்படணும், அவங்க நினைப்பு. அதுக்கு உறுதுணையா அவங்க அம்மாக்கள் அப்பாக்கள் கிடையாது. நம்ம எப்பவுமே வரத்தை எங்க போய் போடுவோம், அம்மாட்ட தான் போடுவோம். அம்மா ஒரு வண்டி வாங்கணும், பைக் வாங்கணும், சொல்லு அவர்கிட்ட சொல்லு, மூஞ்சி தூக்கம் அவர்கிட்ட சொல்லு கொஞ்சம் அப்படின்னு நாங்கள் போடுவோம் பால. என்ன சொல்றான் அவன், அவர் அப்பா, இல்லைங்க பையன் பாவம், இந்த வண்டி கேட்குறான், ஒரு 100cc வண்டி புதுசாக வந்திருக்கான், அது ஒன்று வாங்கி கொடுன்னு கேட்குறான். நம்ம தான் சைக்கிளில் போகிறோம், நடந்து போகிறோம், பையன் அதெல்லாம் முடியாது, இவர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு முடியும்னு சொல்ல மாட்டார், அதெல்லாம் முடியாது. ஆனால் பின்னாடி போய் பேங்க்ல பேலன்ஸ் ஷீட்லாம் போட்டு பார்ப்பாரு. பண்றது யார், அப்பா. ஆனால் பெருமை எங்கே வரும், அம்மா. ஆனால் 2 பேர் சேர்ந்தா தான் நம்ம. அவங்க 2 பேரும் இங்கே வந்திருக்கும் போது உங்களை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய நன்றியை சொல்லணும். இன்னைக்கு இவங்க 2 பேரும் இல்லைன்னா நம்ம இல்லை. இந்தியா வளரக்கூடிய சுச்சுவேஷன்ல நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருக்கீங்க, சும்மாலாம் படிக்கல.
3 வருஷங்கிறது ஈஸி கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டுருவீங்க. பெர்சீவரன்ஸ் இருக்கும், டிட்டர்மினேஷன் இருக்கும், உங்களோட டெடிகேஷன்ஸ் இருக்கும், மார்க் வாங்கணும் இருக்கும், பாஸ் பண்ணணும் இருக்கும், அதுல சில விளையாட்டுகளும் இருக்கும், சில வருத்தங்களும் இருக்கும். இதை முடிச்சுட்டு இந்த காலை விட்டு போகக்கூடிய ஒரு சோகமும் இருக்கும், ஃபேர்வெல் இன்னைக்கு. ஆனால் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு பொன்னாள் உங்கள் வாழ்க்கையில். ஏன்னா இதுலேருந்து நீங்கள் வெளி உலகத்தை பார்க்க போறீங்க. வெளி உலகத்தை திறந்து பாருங்க. லாட் ஆஃப் சேலஞ்சஸ், லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய சான்ஸ் இருக்குங்க. நீங்க நம்பி வெளியில வரலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன படிச்சவங்களே ஸ்டார்ட் அப்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் அப் பண்ணவங்க எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒண்ணும் இல்ல, வீட்டில் உட்காந்துட்டு ஜெப்டோங்கிறான். ஜெப்டோவோட வேலை என்ன? பொருளை வாங்கி இங்க வந்து டெலிவரி பண்றான், அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ். ஓலாங்கிறான், ஜொமேட்டோங்கிறான், ஸ்விக்கிங்கிறான். அப்படின்னா என்னங்க மூலதனம்? ஒண்ணும் கிடையாது. அறிவு தான் மூலதனம். அவன் அறிவை யூஸ் பண்ணி அதை வந்து சிஸ்டமடைஸ் பண்ணி அதை விற்கிறான். ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்கும்போது நீங்க அந்த வெளி உலகத்துக்கு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் நினைச்சு பார்க்குறேன் என்னோட வெளி உலகத்தை. 1984 என்னோட எம்எஸ்சி முடிச்சுட்டு வெளியில ரொம்ப பயம், வேலையே கிடையாது. வேலை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் ஒரு ப்ரௌன் கவரில் போட்டு அனுப்புவேன். வேலை இல்லை, வேலை காலி அப்படின்னு தான் வரும். ஆனா அந்த வேலை கிடைச்ச வேலையில உள்ள பூண்டு அதுலேருந்து ஸ்டெப் பை வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி நிற்கிறேன்னா நானும் ஒரு சாதாரண, எனக்கு ஆங்கிலம்லாம் அவ்வளோ சரளமா வருமானா வராது. ஆனா இன்னைக்கு எங்க எம்பிக்கு அட்வைசரா இருக்கேன் அப்படின்னா அந்த முயற்சி, விடாமுயற்சி உங்கள்கிட்ட இருக்கணும். அந்த எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. விடாமுயற்சி இருந்தா முயற்சி திருவணியாக்கும், முயற்சின்னா இன்மை புகுத்தி விடும். அதான் அப்துல் கலாம் சொன்னார். அப்துல் கலாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்பத்தில் வந்தாரு. உங்களை மாதிரி தான், வெரி புவர் ஃபேமிலி, சாப்பாட்டுக்கு வெடி கிடையாது. ஆனா இன்னைக்கு ஸ்பேஸ் டெக்னாலஜியில மூலதனத்தை விட்டவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர் பண்ணும்போது நம்மளாம் ஏங்க பண்ண முடியாது? இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஒரு மொபைல் போன் இருக்கு, இருக்கா இல்லையா? சாப்பிடுறோமோ இல்லையோ, இது இல்லைன்னா வேலை செய்ய முடியாது. கரெக்டா? இன்னைக்கு மொபைல் போன்ல உலகத்தையே நீங்க ஆளலாம், நல்ல விதமா பயன்படுத்திண்டா. எல்லா விதமான விஷயங்களையும் அதுல அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது. கம்யூனிகேஷன் பவர்ஃபுல் டூலா இருக்கு. இன்னைக்கு எது பேசினாலும் உடனே வந்துருது வெளியில. 4 ரூமுக்குள்ள பேசினாலும் வெளியில வந்துருது. அந்த அளவுக்கு இன்னைக்கு தகவல் பரிமாற்றம் நிறைய இருக்கு. சோ அப்போ உங்களுடைய ஈஸியா நீங்க ஓட்டிட்டு போலாம் வண்டிய. எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு நஷ்டப்படலாம் வேண்டாம். ஜாலியா என்ஜாயபிளா நம்ம வாழ்க்கை நம்ம கையில முடியுங்கிறதுல எடுத்துட்டு போனோம். அதுக்கு முக்கிய தன்னம்பிக்கை. இன்னைக்கு சொசைட்டியை பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து நிறைய இருக்கு, ஆனா வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கம்மியா இருக்கு. இன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் மூலதனம் கொட்டுறாங்க இந்தியால. ஆனா இந்தியால வேலை செய்யக்கூடிய டெக்னீஷியன் சொல்லக்கூடிய ஆட்கள் 5%. 140 கோடியில் 5% எவ்வளவு பார்த்தீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம்? சொபிஸ்டிகேஷன் நினைக்கிறோம். அப்பா நான் ஹையர் ஸ்டடி பிஇ முடிக்கிறேன், டாக்டர் முடிக்கிறேன், வக்கீல் முடிக்கிறேன், முடிச்ச உடனே ஒரு ஏசி ஒரு பிசி போய் வேலை கிடைச்சிடும். தயவு செய்து நினைக்காதீங்க, உங்களாலேயும் முடியும். நீங்க டிப்ளமா முடிச்சதுக்கு அப்புறம் அப்ரெண்டிஸ்ஷிப் மூலமாயோ இல்ல ட்ரைனிங் மூலமாயோ ஒரு கம்பெனிக்குள்ள போனீங்கன்னா நீங்க உங்க மேல் படிப்பை தொடர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ நிறைய இருக்கு சார், தைரியமா நீங்க நம்பலாம். கவர்மெண்டே உள்ள வந்துட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக உங்களுக்கு மேற்படிப்பை கொடுத்து உங்களுக்கு டிகிரி கொடுக்குறான். 3 வருஷம் எங்ககிட்ட வேலை செஞ்சு நீங்க அந்த படிப்பையும் படிச்சீங்கன்னா வெளில வரும்போது பிஇ வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க பிஇ 5 வருஷம் முடிச்சு வெளில வந்தீங்கன்னா 5 வருஷம் 0 எக்ஸ்பீரியன்ஸ். இது 5 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்க வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? ஏன் அந்த வாய்ப்பை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கறது கிடையாது? ரெண்டாவது, உங்க கையை போட்டு வேலை செய்யும் போது உங்களுக்கு அந்த வேலையோட தன்மை தெரியுது. இன்னைக்கு அப்துல் கலாம் வந்து ஏன் அவ்வளவு பெரிய லெவல்ல வந்தாரு? கையை போட்டு வேலை செஞ்சாங்க. அந்த அந்த தொழில்நுட்ப அறிவு நல்லா இருக்கும். ஸோ அதை தயவு செய்து நீங்க கற்றுக்கணும். சரி, ஜப்பான்ல இந்த மரம், மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா, மூங்கில் மரம் விதைய விதைச்சிங்கன்னா அது கிட்ட 5 வருஷம் ஆகும் முளைக்கிறதுக்கு. 6 வருஷம் பார்த்தீங்கன்னா 80 அடி வளர்ந்துருமா. ஸோ அதோட ஸ்ட்ராங் பேசிக் கீழே தான், மண்ணுக்குள்ளதான். அந்த வேரை நல்லா ரெடி பண்ணிட்டு வித்தின் 1 இயர்ல மேல வளர்ந்துருமா. அந்த மாதிரி தான் நீங்க இந்த முதல் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு அது வேலையை கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க தான் உங்களுக்கு ராஜா. நீங்க ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகலாம், இல்ல ஒரு கம்பெனியை போய் ஒரு பெரிய உயரதிகாரி ஆகலாம், இல்ல நீங்களே ஒரு காலேஜ் போய் பேராசிரியர் ஆகலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
ஆனா நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அதான் முக்கியம் இல்லையா? என்ன இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கறாங்க? இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்கறதெல்லாம் கஸ்டமருக்கு எதிர்பார்க்கறத நாங்க கேட்கிறோம். கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கறான்? டெக்னாலஜியை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுங்கிறான். இன்னைக்கு ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு டாக்டர்ல போனீங்கன்னா, இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். அவர் போனவன்னு என்ன பண்றாரு, நீங்க பீடியாட்ரிஷியனை பார்த்துருங்க, நீங்க அவரை பாருங்க இவரை பாருங்க பிரிச்சு விட்டுறாங்க. இன்னைக்கு அந்தந்த ஃபங்க்ஷன்ல நம்ம நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கலன்னா நம்மளால முன்னுக்கு வர முடியாது. நீங்க சொல்ல சார், நீங்க சொல்லிட்டீங்க சார், நாங்க எல்லாம் வந்துட்டோம் சார், ஆனா நாங்க படிக்கவே மாட்டோம்னா அது இன்னைக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கும் இப்பவும் படிக்கிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ், உடற்பயிற்சியில போய் ஒருத்தர் சேர்ந்தாரா, அவர் நல்லா உடம்ப பாடியா வச்சுக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்களா, அவர் இறந்துட்டாரு. ஒரு நியூஸ். சைனாவுக்கு 104% வரி விதிச்சிருக்காரு ட்ரம்ப். இப்போ சைனாவோட பிசினஸ் கம்மியாக போகுது, இந்தியாவுக்கு வாய்ப்பு வர அதிகம் இருக்கிறது. ஸோ இதை அப்டேட் நீங்க பண்ணிட்டே இருந்தா தான் உங்களால். நீங்க டாக்டர் நான் படிக்கவே மாட்டேன், அவர் டாக்டர் குமாரசாமி சார் இருக்கார், நான் படிக்கவே மாட்டேன்பா, நான் எனக்கு எப்போ சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் போயிட்டு அந்த டெக்னாலஜிலாம். வக்கீல் எடுத்துருந்தோம், வக்கீல் டெக்னாலஜிலாம் இன்னைக்கு எல்லாம் ஆன்லைன்ல போயாச்சு, கம்ப்யூட்டர் போயாச்சு. இன்னைக்கு கிளாஸ் எடுத்துருக்கோம், எல்லாமே ஆன்லைன், வீடியோ கால், ஜூம் மீட்டிங். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துட்டே போகுது. கையில செல்போன் எடுத்தீங்கன்னா 4G போய் 5G வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க. கார் எடுத்துக்கிட்டா எலக்ட்ரானிக் கார், இவி கார், நோ ஒன்லி பேட்டரி, இன்ஜினே கிடையாதுங்க. இன்ஜின் எடுத்தாச்சுன்னா கோயம்புத்தூரை மூட வேண்டியதான். இன்ஜின் தயாரிப்பு அத்தனை உதிரி பாகங்கள் இங்கே தான் வருது. இன்னைக்கு வளர்ச்சி வேகமா போயிருக்கு. நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கணும். நிறைய படிங்க. இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, இல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படித்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ அட்லீஸ்ட் டெய்லி கொஞ்சம் புக்கை எடுத்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஏன்னா தொடர் கல்வி ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். படிப்பை நிறுத்திட்டீங்கன்னா படிப்பதற்கு வயசு இல்லைங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் முக்கால்வாசி ரிட்டையர் ஆனவங்கலாம் என்ன பண்ணீங்கன்னா, காலைல பேப்பர் பார்ப்பேன் சார், அப்புறம் ஸ்லோகம் படிப்பேன் சார், அப்புறம் டிவி பார்ப்பேன். அவங்க இந்த படிக்கிறத விட்டு அப்புறம் தான் படிக்கிறாங்க. அந்த வயசுல படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்க படிக்க வேண்டியது உங்களுடைய கட்டாயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க என்னன்னா கிரியேட்டிவ். உங்க மூளை பவர்ஃபுல்லுங்க. ஏன்னா நீங்க பயங்கரமான திங்கர்ஸ், நல்ல திங்கர், பியாண்ட் த பவுண்டரி திங்க் பண்றீங்க. நேற்று ஒருத்தர் ஆந்திரால ஒரு சின்ன பையன் ஜிபிடிக்கு மருத்துவத்துக்கு ஜிபிடி எழுதியிருக்கான். அவன் வயசு 11. சந்திரபாபு நாயுடு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்றாரு. மூளை இருக்கு, நம்மளுக்கு உபயோகிக்கிறது தான் நம்ம கையில இருக்கு. ஸோ நீங்க நிறைய கிரியேட்டிவா திங்க் பண்ணுங்க. இன்னைக்கு கிரியேட்டிவிட்டிக்கு எல்லையே கிடையாது, என்ன வேணா செய்யலாம். ஈவன் எங்க ஆர்கனைசேஷன்ல ஆலோசனை கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான சன்மானம் கொடுக்குறாங்க. கோல்கேட் கம்பெனி ஒரு கம்பெனி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கம்பெனில வியாபாரம் கம்மியாக இருக்கு. கோல்கேட் பண்ற பேஸ்ட் தயாரிக்க கம்பெனி பெரிய மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங்ல பேசுறாங்க, டைரக்டர்ஸ், போர்டு மெம்பர்ஸ், மார்க்கெட்டிங் எல்லாம் பேசுறாங்க. ஒத்தனாலையும் ஏன் பிசினஸ் கம்மியாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த போர்டுக்கு உள்ள டீ கொடுக்கிற பையன், ஐயா நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டுமான்னு கேட்டான். எல்லாம் அப்படி மேலே கீழே பார்த்தாங்களா, ஏன்னா படிக்காதவாங்க, அவனுக்கு என்ன தெரியும், இல்ல சொல்லு அப்படின்னாரா ஒருத்தர். அவர் சொன்னா, ஐயா நீங்க அந்த மவுத்து நீங்க இன்னொரு 50 mm இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஓப்பனிங் சின்னதா இருக்கு, கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க, உங்க வியாபாரம் நிறைய வரும். என்னடா முட்டாள் மாதிரி பேசுற, மவுத்தை பெருசு பண்ண எப்படி வரும் சார்? எப்ப சார் பல் தேய்க்கிறான்? ஒண்ணு காலையில எழுந்தோடு தேய்க்கிறான், நைட்டு சில பேர் தேய்க்கிறாங்க, பல பேர் தேய்க்கிறது கிடையாது. காலையில எழுந்தும் போது தூங்கி எழுந்து தேய்க்கிறான். அவன் அமுத்தும் போது என்ன பண்ணுவான்னா இந்த டயத்தெல்லாம் பார்க்க மாட்டான். ஸோ ஒரு டிராப் போடுறது 2 டிராப் ஊற்றுவாங்க. ஸோ 30 நாள் வரக்கூடிய பேஸ்ட் 15 நாள் தீர்ந்து போயிடும். ஸோ அவன் 2வது பாக்கெட் வாங்குவான். இதை பண்ணுங்க, நாங்கள் அதை பண்ணி வெற்றிகரமாச்சு அவனுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுத்தாங்களாம். ஸோ நம்மளுடைய அறிவை எவ்வளவு தூரம் நுண்ணறிவாக பயன்படுத்தணும். கண்டிப்பாக உங்களை மாதிரி இளைஞர்கள் இதுல நிறைய ஆற்றல் இருக்கு உங்கள்கிட்ட. ஏன்னா என்கிட்ட உங்களை மாதிரி இளைஞர்கள் வருஷத்துக்கு 2500 பேர் எடுக்கிறோம். அதுல கிட்டத்தட்ட 250 பேர் எங்கள்கிட்ட நிரந்தரம் ஆயிடுறாங்க. மீதியானவங்க பெரிய இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஜிஎம்மா இருக்காரு இங்கிலீஷ் அக்ரிகல்ச்சர்ல, உங்களை மாதிரி டிப்ளமா படிச்சு அப்புறம் மேல படிச்சாரு. பின்னாடி உட்கார்ந்துருக்காரு இல்ல கிறிஸ்டோபர் ரூபன், அவர் வெறும் +2 தான். எங்க இன்ஸ்டிடியூட்ல டிப்ளமா பண்ணிட்டு அப்புறம் ஒர்க்கரா ஜாயின் பண்ணி அப்புறம் பிஇ படிச்சு அப்புறம் எம்பிஏ படிச்சு இன்னைக்கு அந்த இன்ஸ்டிடியூட் பிரின்சிபாலா இருக்காரு. முடியும். நம்ம அந்த முடியுங்கிறத யோசிக்கணும். முடியுமா அப்படின்னு கேட்டா அது முடியாதுங்கிறது மூடத்தனம். முடியாது, எதை கேட்டாலும் முடியாது.
அதெல்லாம் முடியாதுங்க. எப்படிங்க வரும்? முடியாதுக்கு 100 காரணம் சொல்லுவான், முடியுங்கிறது ஒரு காரணம் கூட சொல்ல மாட்டான். முடியாது என்பது மூடத்தனம், முடியுமா அப்படின்னா கோழைத்தனம், முடியும் என்பது மூலதனம், இன்வெஸ்ட்மெண்ட். உங்களால எல்லாமே பண்ண முடியும். இவ்வளவு கஷ்டப்பட்டு காலேஜ் வரைக்கும் வந்து உங்களுடைய பயிற்சியில நல்லா வந்து இப்ப அடுத்த வேலை வாய்ப்பு போறீங்க. இதுல எத்தனை பேர் ஃபியூச்சர் டாடா பிர்லா வாங்க போறீங்கன்னு தெரியாது. அவங்க அவங்களுடைய அந்த சுய அறிவை பயன்படுத்தணும். இது நாங்க எதிர்பார்க்கிறது. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா வீட்லயும் ஒரு குழந்தை 2 குழந்தை. அதனால அந்த கான்சன்ட்ரேஷன், பேரண்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் நிறைய இருக்கு அந்த குழந்தை மேல. அவங்க கேட்காமலே வாங்கி கொடுத்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள திங்க் பண்ண கூட விடுறது கிடையாது. எங்க காலத்துல நான் எங்க தாத்தாட்ட படிக்கும் போது சலூனுக்கு போவோம். அப்பெல்லாம் 4 நாள் 25 பைசா, ஒரு முடி கூட சுத்தமா மொட்டை அடிக்கணும் பாரு, 5 மாதத்துக்கு வளரக்கூடாது பாரு, 25 பைசா 5 மாசம் வளரக்கூடாது. இப்ப எப்படி இருக்கு? எங்க ஆபரேட்டர் ஒருத்தர் வந்தாரு, ஒரு தலையில மேல பார்த்துட்டு இருந்தது. என்னையா தலையை கூப்பிட்டாங்க, என்னப்பா தலை பாரல சீப்பு வேணுமா, தலை மேல, என்ன பேசுறீங்க சார்? இதான் சார் இன்னைக்கு டிசைன். என்னடா அது தலை இப்படி மேல விட்டுருக்கேடா சார், இதுக்கு 2500 ரூபாய் நான் செலவு பண்ணிருக்கேன் சார் அப்படின்னா ஆடி போயிட்டேன். 25 பைசா எங்க இருக்கு, 2500 ரூபாய் எங்க இருக்கு? இன்னைக்கு கலாச்சாரம் மாறிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய மனநிலை மாறணும். அதான் அவர் சொன்னார், மனநிலைன்னு சொன்னார், அழகா சொன்னார், ஆட்டிடியூடு இங்கிலீஷ்ல. உங்களுடைய மனநிலை தெளிவா இருக்கான்னு பாத்துங்க. அந்த மனநிலை எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கணும், நெகட்டிவ் கொண்டே வராதீங்க உள்ள. உங்களை சுத்தி நெகட்டிவ் இருக்கும் நிறைய. அசுரர்கள் இருந்தா தேவர்கள் இருந்தா அசுரர்கள் இருப்பாங்க. ஆனா அந்த அசுரர்களை புறக்கணிச்சுட்டு நீங்க உங்க காலில் நிக்கணும். குறிப்பா மாணவிகள் பயப்படாதீங்க, உங்களால எல்லாமே பண்ண முடியும். நம்ம பயங்கர ஒரு கட்டுக்கோப்புல போய் மாட்டிக்கிறோம். அதனால என்ன ஆயிடுது, வெளியில வர முடியல. எதுக்கு எடுத்தாலும் பயம். அந்த காலத்திலே பாலிய எம்ஜிஆர் வேப்ப மரத்து உச்சியிலே பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாடும் போது சொல்லி வைப்பாங்க. அப்பவே சொல்லுவாங்க ஒரு பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு. சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியாது எதையுமே. உங்களால முடியக்கூடிய சக்தி இருக்கும் போது அதை உங்க மனநிலையை பாசிட்டிவா வச்சுக்கோங்க. நல்லா மேல மேல படிங்க. வேலை கிடைச்சிருச்சுன்னு அப்படியே விட்டுறாதீங்க, மேல படிங்க. கண்டினியூஸ் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்ஃபேக்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இஸ் இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நம்பிக்கை மட்டும் பார்த்தா தன்னம்பிக்கை. ஒரு மான் வந்து பிரசவத்தில் இருக்கு, அதால ஓட முடியல, புலி துரத்துது, ஒரு பக்கம் புலி துரத்திட்டு வருது. அந்த மான் ரொம்ப பயப்படுது, பிரசவ டைம் ரன் பண்ண முடியல. சரி இந்த பக்கம் போனா எதற்கு ஒரு வேடன் அம்பெடுத்து அதை மானை குறி வைக்கலாம். இந்த பக்கம் சிங்கம், இந்த பக்கம் வேடன். சரி எங்கேயாவது போய் ஒழிஞ்சிக்கலாம்னா மழை, ஒழிஞ்சிக்கிற இடம் இல்லை, மழை பெய்யுது. அந்த மான் வந்து எதையும் நம்பல, நான் நல்ல ஒரு குழந்தையை பெற்றெடுப்பேன் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கை தான் அது வச்சுது. நம்பிக்கை வச்சு கண்ணை மூடி நம்பிக்கை நம்பிடுச்சு. அதை நம்புது ஃபர்ஸ்ட். வித்தின் ஸ்பேன் ஆஃப் டைம் மழை அடிக்கும்போது மின்னல் வரும்போது என்ன ஆயிடுது, வேடனோட கண்ணை தாக்குது. வேடன் கண்ணை தாக்கும் போது வேடன் விட்டு அம்பு குறி தவறி புலி மேலவே அடிபட்டுடுது. ஸோ புலி செத்து போச்சு, வேடன் அவுட்டு, மின்னல் வந்து மழை நின்று போச்சு. இது குழந்தை பெற்று எடுத்தது. இதுக்கு என்ன காரணம் கருத்துனா, உங்களை நீங்க நம்பணும். இதுதான் இன்னைக்கு இல்ல. அதான் அவர் மனநிலைன்னு சொல்லிட்டு இருந்தார். மனநிலை வரணும்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பிரஞ்ச் எல்லாம் சாப்பிடாதீங்க. நைட்டு என் பொண்ணு நைட்டு 12 மணிக்கு, என்னமா இப்போ 12 மணிக்கு படுக்கிறேன், காலையில் 9 மணிக்கு எழுந்துப்பாங்க. அப்பா நீ சண்டே விட்டுரு. அப்ப நம்ம உடல் மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. படிக்கிற நேரத்தில் தூங்குறோம், தூங்குற நேரத்தில் படிக்கிறோம், விளையாடுற நேரத்தில் உட்கார்ந்துருக்கோம், உட்கார்ந்த நேரத்தில் விளையாடுறோம். நம்மளே என்ன செய்யறோம் தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்துருக்கோம். ஏன்னா இன்னைக்கு எதிர்காலம் வந்து உங்க கையில இருக்கு, இந்தியா உங்க கையில இருக்கு. நாங்க ரியல் எஸ்டேட் எடுத்து வந்து உங்க கையில கொடுக்க போறோம். நீங்க எடுத்துட்டு ஓடணும், ஒருத்தர் படுத்துடக்கூடாது. இன்னைக்கு வெளிநாட்டுக்காரங்க என்ன பண்றாங்க, நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இளைஞர்கள் இருக்காங்க சொல்லி நிறைய போதைப் பொருளை உள்ள கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க இந்தியா வளரக்கூடாது. they will always maintain. இந்தியாங்கிறது ஒரு அடிமை நாடா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் சொல்லுவாங்களாம், இந்திய குழந்தைகளை பார்த்து அமெரிக்கா தாய் பேசுவாளாம், ஏய் சீக்கிரம் சாப்பிடு, இந்தியா பிச்சைக்கார பசங்க வந்துட போறாங்க. இன்னைக்கு அமெரிக்காக்காரனை பார்த்து அந்த குழந்தை, ஏய் சாப்பிட்டுடா, அப்புறம் ஓடா அவனுக்கு போயிடும், ரெடியா இருக்கா இந்தியாக்காரன் அங்க போறதுக்கு.
இன்னைக்கு அந்த அளவுக்கு மாற்றங்கள். ஸோ அவங்க வந்து நம்மளை ஒரு அண்டர் இதுலேயே வச்சுக்கணும்னு பார்த்தாங்க. அதனால தான் இந்த விதமான செயல்பாடுகளை கொடுக்குறாங்க. எதுலையும் மாட்டிக்காதீங்க. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுக்கு முக்கியம் வந்து நம்ம பெற்றோர்கள். அவங்கள நீங்க நம்ம கிடையாது. தாயை சேர்ந்த ஒரு கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை எப்பவுமே தோல் தான் கொடுப்பாரு. தந்தை செய்கிற உதவி எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம தந்தையை திட்டிகிட்டே இருப்போம். எனக்கு எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் அவரோட அருமை தெரியல. அவர் போனது கூட அருமை தெரியுது. படிக்க வச்சார்ல, மாடு மேய்க்க விட்டுருந்தாருன்னா அன்னைக்கு போய் மாடு மேய்டா 4 மாடை அப்படின்னு நான் மாடு மேய்ச்சிட்டு இருப்பேன். இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருப்பேனா? யோசிச்சு பாருங்க. தன்னுடைய உழைப்பை கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வச்சாங்க. அதே மாதிரி தாய் வந்து அடுப்பங்கரை, அப்பெல்லாம் கேஸ் கிடையாது, விறகு வாங்கி பற்ற வைப்பாங்க, புகை வரும், புகையில சமைப்பாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலை அவங்க நம்மளை வளர்த்து விட்டதை அவங்க கனவை நம்ம நனவாக்கணும். அப்துல் கலாம் என்ன சொன்னாரு? நீ கனவு காண், அந்த கனவை அடையணும். அது யார் கையில் இருக்குன்னா உங்க கையில தான் இருக்கு. தயவு செய்து இந்த ஒரு நல்ல நாள் ஃபேர்வெல், அது ஒரு பெரிய சந்தோஷமான நாள். எல்லாரும் ஒன்னா பாக்குறீங்க, ஒன்னா பேசி இருக்கீங்க. நம்ம காலேஜில் 3 வருஷம் இருந்த எல்லா கலந்துரையாடல் பண்ண போறீங்க. அதே மாதிரி பாதி பேர் வந்து ஆர்டர் வாங்கிட்டு ஒரு புத்துணர்வோட ஒரு கம்பெனி உள்ள நுழைய போறீங்க. மீதி பாதி பேர் தன்னுடைய உயர்கல்விக்கு போறீங்க. தயவு செய்து அந்த ஸ்டெப்பை எடுத்துட்டீங்க. எடுத்த ஸ்டெப்பை இன்னும் கொஞ்சம் நல்லா திறமையா செயல்படுத்துங்க. கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி, எங்களை மாதிரி இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம். இன்னைக்கு நாட்டில் இல்லாத ஒண்ணு ஸ்கில். அந்த ஸ்கில்லை வந்து நீங்க கத்துக்கோங்க. ஸ்கில் இல்லைன்னா ஏற்றி சுரைக்க கறிக்கு உதவாது. நான் டிப்ளமா படிச்சிருக்கேன். நான் இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு முக்கியமான தகவல் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்ல எல்லா டிப்ளமா வேண்டாம் சொல்லி எல்லாம் ஆர்ட்ஸ்ல போய் சேர்த்துட்டான். ஆர்ட்ஸ் சயின்ஸ்னு. இப்போ ஆர்ட்ஸ் சயின்ஸ்லயும் அப்ரெண்டிஸ் ஸ்கீம் கொடுத்துட்டான். இப்போ ஆர்ட்ஸ் சயின்ஸ்காரன் வந்து இன்னைக்கு அசம்பிளியில் வேலை செய்யறான். நீங்க எங்க ஃபேக்டரியில 1000 பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க உங்களை மாதிரி. ஆனா என்ன வேலை? எல்லாமே மிஷினிங் ஆபரேஷன். பாருங்க, காம்படிஷன் பாருங்க. அவங்க அந்த ரூட்ல வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அவங்க வராங்க. கவர்மெண்ட்டும் அதை அவனை ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க. ஏன்னா எல்லா ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிச்சவனையும் ஆபீஸ்ல வந்து கிளர்க்கா போட முடியாது. இன்னைக்கு கிளர்க்கு கிடையாது, செக்ரட்டரி கிடையாது. எனக்கு நான் தான் செக்ரட்டரி. கையில் ஒரு ஐபேடை கொடுத்துட்டாங்க, இதுல நீ எல்லாம் பார்த்துக்கோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எனக்கு சபார்டினேட் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் அவங்க என்ன படிச்சு என்ன பண்ண முடியும்? பிகாம், பிஎஸ்சி, பிஏ என்ன பண்ண முடியும்? இது வந்து நம்ம வந்து சில நேரத்தில் என்ன பண்றோம், முடிவு எடுக்கும்போது என் ஃப்ரெண்டு எடுத்தான்னு சொல்லி எல்லாம் ஒன்றா எடுத்துடுறோம். தயவு செய்து உங்க பெற்றோர்களோட பேசுங்க. உங்க பெற்றோர்கள் தவறு தான் சொன்னா அவங்களை புரிய வைங்க. இல்ல நீங்க தவறுல வந்து நீங்க மனசை மாத்தீங்க. என்ன சேரணுமோ அதுல போய் சேருங்க. இன்ஃபேக்ட் இப்போ 2nd இயர் 3rd இயர் இங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் ஒரு என்னுடைய அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு இன்னும் எதிர்காலம் நல்லா இருக்கு. உங்க சீனியர்ஸ்லாம் போய் செட்டில் ஆகி அவங்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா அலுமினியா இருக்க போறாங்க. நீங்க அவங்க வழியில அதை தொடர்ந்து செயல்பட்டு நீங்களும் வாழ்க்கையில முன்னேறுவீங்க. கண்டிப்பாக 2030 இந்தியா ஒரு வளர்ச்சி மிகு நாடாக இருக்க போவதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இன்னைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்திலேருந்து பிரதமராக இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், எங்க போனாலும் ஏன் வரவேற்பு கிடைக்குதுன்னா, இந்தியாவில் உள்ள பொருளாதார நிலைமை, சீர்நிலைமையான பொருளாதாரம். கோவிட்ல வந்து எல்லா நாடும் படுத்துறது. இந்தியா வந்து படுத்து எழுந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணோம். 2007 ஒரு பெரிய ரிசெஷன் வந்தது வேர்ல்டு ஃபுல்லா. இந்தியாவில் உடனே இழந்துட்டோம். வேர்ல்டுல 5 வருஷம் எழுந்துக்க முடியல. அமெரிக்காவில் ரிசெஷன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் சொல்லணும்னா, பொருளாதாரம் வந்து முன்னியும் போயிட்டு தான் வரும். நம்ம ஸ்டெடியா இருந்தோம்னா எந்த பொருளாதாரத்தையும் நம்ம மீட் பண்ண முடியும். குறிப்பாக நீங்க நினைக்கணும், நான் வந்து எதிர்பார்க்கிற ஒண்ணு நீங்க தான். உங்களுடைய நண்பனும் உங்களுடைய இனிமையும் யாருன்னா, நீங்க கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க, அவங்க தான். நீங்க யார் அவங்க கண்ணாடி முன்னாடி பாருங்க, அவங்க தான் உங்க நண்பன், நம்பி, அவங்க தான் உங்களுக்கு எதிரி. ஏன்னா நம்மளுடைய மனசாட்சி தான் நம்மளை வழி நடத்துது. ஆனா நம்ம குறை சொல்றது எல்லாம் வெளியுறவுல சொல்லுவோம். அவன் சொன்னா, இவன் சொன்னா, அம்மா சொன்னா, அப்பா சொன்னா, அதெல்லாம் இல்ல. நம்மளுக்கு மனசாட்சி இருக்குல்ல, நம்ம மனசாட்சி பேசும் அப்பப்போ. நீ தப்பு பண்ற, பண்ணாத, நீ அம்மாவுக்கு தெரியாம சினிமா போகாத, மனசு சொல்லும், பரவாயில்லவா. நம்ம மனசாட்சியை கொஞ்சம் உதாசீனப்படுத்துறோம். தயவுசெய்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்போ உங்க மனநிலை வந்து தெளிவாக இருக்கும். அந்த மனநிலை தெளிவாக இருக்கும்போது உங்க முடிவு தெளிவாக இருக்கும். அந்த முடிவு சரியா இருக்கும், உங்க வளர்ச்சி நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் நல்லா வந்தீங்கன்னா இந்தியா நல்லா இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.